வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஒரு ரெண்டு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மேட்ரிசஸ் வந்து ஐசோமார்ஃபிக்கா இல்லையான்னு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ செமஸ்டர் எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஆர் த கிராஃப்ஸ் வித் த ஃபாலோவிங் அட்ஜசன்சி மேட்ரிசஸ் ஐசோமார்ஃபிக். ஸோ ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. இது ஐசோமார்ஃபிக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் பேர் வந்து A1 வச்சுக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் A1. இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் A2 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வைக்கிறது தான் பேர். ஸ்டெப் 1, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் A1. இந்த A1 மேட்ரிக்ஸில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு எத்தனை ரோஸ் இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? U1, U2, U3. ஸோ U1, U2, U3 டோட்டலாக எத்தனை ரோஸ் இருக்குது? 3 ரோஸ். ஸோ நம்ம 3 நீங்கள் எழுதிப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி A2வில் பார்க்கலாம். இதை V1, V2, V3ன்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் A2 3. ஸோ இதுதான் வெர்டிசஸ். ஸோ ரெண்டு வெர்டிசஸ்மே ஈக்குவலாக இருக்குது. ஸோ வெர்டிசஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் A1. நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0 + 0 0, 0 + 1 1, 0 + 0 0, 0 + 1 1, 1 + 1 2, 2 + 2 2 + 0 2. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 4. ஓகேங்களா? இந்த 4-ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 4 ÷ 2 2. அந்த 2 தான் எட்ஜஸ். ஸோ இங்கேயும் செக் பண்ணலாமா? 1 + 1 2, 1 + 0 + 0 1, 1 + 0 + 0 1. ஸோ டோட்டல் ஆட் பண்ணால் 4. இந்த 4-ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். எப்பயுமே 2ஆல் டிவைட் பண்ணணும் எட்ஜஸ்க்கு. ஸோ 4-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 2 தான். அப்போது A1 மேட்ரிக்ஸ்லையும் சரி A2 மேட்ரிக்ஸ்லையும் எட்ஜஸ் எத்தனை இருக்குது? சேமாக தான் இருக்குது. ஸோ எட்ஜஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, டிகிரிஸ் ஆஃப் A1. டிகிரிஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே ஆட் பண்ணி சைடில் எழுதியிருக்கோம் இல்லையா? அதான் டிகிரிஸ். 1, 1, 2 அதை எடுத்து எழுதிக்க வேண்டியது. 1, 1, 2. நெக்ஸ்ட் A2 மேட்ரிக்ஸில் என்ன டிகிரி எழுதியிருக்கோம்? 2, 1, 1 அதை எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். 2, 1, 1. ஓகேங்களா? சரி, இப்போ டிகிரிஸ் பாருங்கள். A1 மேட்ரிக்ஸில் 2 இருக்குது, ஒரு 2 இருக்குது, இங்கேயும் ஒரு 2 இருக்குது, 2 1s இருக்குது, இதுலேயும் 2 1s இருக்குது. ஸோ டிகிரிஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. டிகிரிஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு A1 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிடலாம். ஸோ A1 மேட்ரிக்ஸ்க்கு கிராஃப் வரைய போகிறோம். மொத்தம் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது? U1, U2, U3 3 வெர்டிசஸ் தான். ஸோ நம்ம 3 டாட் வச்சுப்போம். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். டாட், இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட். நான் 3 டாட் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு U1 பேர் வச்சுக்கிறேன், இதுக்கு U2ன்னு வச்சுக்கிறேன், இதுக்கு U3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ U1 பார்க்கணும். இதுக்கு மேலே எழுதிக்கணும். U1, U2, U3. இப்போ எங்கே 1 இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே தான் 1 இருக்குது. அப்போது 1 எதுக்கு வருது? U1க்கும் U3க்கு தான் 1 வருது. U1க்கும் U3க்கு தான் 1. ஸோ எதுக்கு 1 வருதோ அதுக்கு ஒரு லைன். நெக்ஸ்ட் இங்கே 1 எதுக்கு வருது? U2க்கும் U3க்கும் தான் வருது. ஸோ U2க்கும் U3க்கும் தான் 1. ஸோ இங்கே ஒரு லைன். இந்த U3க்கு எங்கெல்லாம் லைன் வருது? 1 வருது. U1ல் வருது, U2ல் 1 வருது. ஸோ U1ம் U2வும் கனெக்ட் பண்ணணும் U3 கூட. இந்த U3-ஐ U1 கூடவும் இந்த U3-ஐ U2 கூடவும் கனெக்ட் பண்ணணும். ஏற்கனவே கனெக்ட் ஆகி தான் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் அவங்க கொடுத்த கிராஃப். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் இன்னொன்று இருக்கு இல்லையா? இதை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதை A2ன்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? 3 பாயிண்ட் வச்சுக்கலாம். 3 பாயிண்ட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. 3 பாயிண்ட் வச்சுட்டு V1, V2, V3, V1, V2, V3. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 1 1 இங்கே எழுதிப்போம். V1, V2, V3. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த V1 மேட்ரிக்ஸ்க்கு எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு? அதாவது இந்த V1க்கு V3 கூடவும் V2 கூடவும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே V1 எழுதிக்கிறேன்.
இதை V2ன்னு எழுதிக்கிறேன், இதை V3ன்னு எழுதிக்கிறேன். இந்த V1 எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, V2 கூடவும் V3 கூடவும் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த V1 V2 கூடவும் V3 கூடவும் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த V2 எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, V1 கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த V2 V1 கூட கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த V3 எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, V1 கூட கனெக்ட் ஆகிருக்கு. V3 V1 கூட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டு மேட்ரிசஸுமே ஈக்குவல்னு நம்ம சொல்லிடலாம். இப்போது நல்லா கவனிங்க, இந்த U3க்கு தான் வந்து என்ன இருக்குது, டிகிரிஸ் 2 இருக்குது. இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது. அப்போது இதே U3 தான் நம்ம இங்கே V3ன்னு போட போகிறோம். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு போகிறோம். இது இந்த 1 அழிச்சிட்டு 3ன்னு மாற்ற போகிறோம். ஓகேங்களா. இந்த 1 அழிச்சிட்டு என்ன மாற்ற போகிறோம், V3ன்னு மாற்ற போகிறோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த U3க்கு தான் 2 லைன் போகுது. இந்த U3க்கு 2 லைன் போகிறதுனால இந்த பாயிண்டில் தான் 2 லைன் போகுது. அதாவது தான் நான் V3ன்னு மாற்றியாச்சு. மிச்சம் இருக்கிற ரெண்டுமே என்னது, U1 U2. அதை நம்ம V1 V2ன்னு மாற்றிடணும். ஓகேங்களா. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா V1 V2ன்னு மாற்றியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபை பயன்படுத்தி செகண்ட் கிராஃபை நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். ஆல்ட்ரு பண்ண முடிஞ்சதுன்னா, ஓகேங்களா, ஆல்ட்ரு பண்ண முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக என்னது, ஐசோமார்பிக். ஓகேங்களா. சரி, இப்போ இதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதி, இதுக்கு மேட்ரிக்ஸ் தெரிஞ்சு போச்சு, இதுதான். இப்போ இதுக்கு மேட்ரிக்ஸ் எழுதி பார்க்கலாமா இதுக்கு? ஓகேங்களா. ஸோ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். V1 V2 V3, V1 V2 V3. ஓகேங்களா. சரி, V1 எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, V3 கூட மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கு. V1 வந்து V3 கூட மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் V2 எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, V3 கூட மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கு. 1. V3 எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, V1 கூடவும் V2 கூடவும். ஸோ மற்ற இடம் எல்லாமே 0. இப்போது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை பயன்படுத்தி செகண்ட் மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மாதிரி மாற்றியாச்சா? மாற்ற முடிஞ்சதுன்னா ஐசோமார்பிக். தேர்ஃபோர் கொடுத்துருக்கிற ரெண்டு கிராஃப்மே வந்து ஐசோமார்பிக். கிராஃப்ஸ் ஆர் ஐசோமார்பிக்னு எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பேசிக் புரிஞ்சிச்சுன்னா பெரிய ப்ராப்ளமாக தானே போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 எழுதணும், ஸ்டெப் 2 எழுதணும், ஸ்டெப் 3 எழுதணும், ஸ்டெப் 4 ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்க்கு கிராஃப் வரையணும். திரும்பவும் ஸ்டெப் அதே செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு கிராஃப் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் 1 பயன்படுத்தி அந்த கிராஃபை மாற்றுங்க. மாற்ற முடிஞ்சிட்டு அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதி செக் பண்ணுங்கள். ரெண்டும் சேமாக வந்துச்சுன்னா, இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸும் நம்ம இன்னொரு வாட்டி உருவாக்குற மேட்ரிக்ஸும் சேமாக வந்துருச்சுன்னா ஐசோமார்பிக்னு எழுதிடுங்க. அவ்வளோதான். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy Strength, Success, Clarity. வணக்கம்.